ஓகே கைஸ், வெல்கம் டு என்னோட செக்ஷுவல் எனர்ஜி மாஸ்டரி கோர்ஸ். ஸோ நீங்கள் நோ ஃபேப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, திருப்பி பான் அடிக்ஷனில் போகிறீங்க, ரீலாப்ஸ் ஆகுது, விட்டு படம் பார்க்குறீங்க, ரியல் லைஃப்பில் பொண்ணுங்களை ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, லஸ்ட்டில் அது இதுன்னு. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் தேவையான எல்லா டூல்ஸுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த கோர்ஸை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே கைஸ், நம்ம கோர்ஸ் உள்ளடி போகலாம். ஓகே கைஸ், இந்த கோர்ஸை நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் கேள்வி என்னன்னா, இதை நம்ம பண்ணுறோம். ஸோ எதுக்கு நீங்கள் இப்போ இந்த கோர்ஸை வாங்குனீங்க, எதுக்கு நீங்கள் நோ ஃபேப்பில் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எதுக்கு நீங்கள் பார்னோகிராஃபி விடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பேப்பர் எடுங்க, இப்போமே எடுங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு எடுங்க, எழுதுங்க. எதுக்கு இல்லை ஒய்ன்னு எழுதுங்க. அந்த ரீசனை நீங்கள் எழுதுங்க. நான் இதை பண்ணணும், எதுக்கு. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நான் எதுக்கு இதை பண்ணேன்னா, எனக்கு இந்த பார்னோகிராஃபி என் லைஃபுக்கு எந்த வகையிலையுமே நல்லதில்லை. இது ஜஸ்ட் ஒரு ப்ளஷர் தான், ஒரு இன்பம் தான். ஆனால் அதனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதில்லை. நான் இது அடிக்ஷன் மாதிரி தேடி போகிறேன். ஸோ இது என் லைஃப்பில் இல்லாமல் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். என்னோடய ஹையஸ்ட் வெர்ஷனாக நான் மாற முடியும், என்னோடய மோஸ்ட் உச்சகட்ட நிலைக்கு நான் மாற முடியும். அதனால் எனக்கு இது வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காரணம் இருக்கோ எழுதுங்க. ஸோ ஒய், அந்த ஏன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் எழுதுங்க, இது எப்படி என் லைஃப்பை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுது, எப்படி இது என் லைஃப்பை மோசமாக்குதுன்னு எழுதுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி எழுதுனேன்னா, இப்போ நான் பார்னோகிராஃபி பார்த்து இந்த மாதிரி கையடிச்சேன்னா எனக்கு என்ன ஆகுது, நான் ஒஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அடுத்தவங்களை கண்ணை பார்த்து பேச முடியலை, எனக்கு ப்ரெசன்ஸாக இருக்க முடியலை. ஸோ என்னெல்லாம் இருக்குதோ எல்லா காரணத்தையும் எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி உங்கள் லைஃப்பை மோசமாக அஃபெக்ட் பண்ணுதுன்னு. ஸோ முதல்ல நீங்கள் எழுதிட்டீங்களா எதுக்கு இதை பண்ணுறீங்கன்னு. ரெண்டாவது, உங்கள் லைஃப்பை இந்த கெட்ட பழக்கம் எப்படி மோசமாக அஃபெக்ட் பண்ணுது அதையும் எழுதிருங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் இதை எழுதிட்டீங்க. இப்போ உங்கள் லைஃப்பை இந்த கெட்ட பழக்கம் மோசமாக உங்களை வீக் ஆகுது, உங்களை இன்னும் கொஞ்சம் வீக் ஆகுது இந்த ப்ராக்டிஸ். ஸோ அதனால் நம்ம இதை கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப்லேருந்து இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எனர்ஜியை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த எனர்ஜி ஒரு உயிரை உருவாக்கக்கூடியது, இல்லாட்டி உங்கள் உயிரை புதுப்பிக்கக்கூடிய அளவு எனர்ஜி. ஸோ நினச்சி பாருங்கள், அந்த சீமன் உங்களை மாதிரியே ஒரு ஜெராக்ஸை உருவாக்கக்கூடியது, அதாவது உங்களை மாதிரியே ஒரு உயிரை. ஸோ அந்த உயிர் உங்கள் உடம்புக்குள்ளே இருந்தால் எந்த அளவுக்கு வளர்ச்சியை உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் லைஃப்பில் இந்த பிறவியில் கொண்டு வர முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சால் கொண்டு வரேன் ஸ்க்ரீனில். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை வாங்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீமன் ரிடக்ஷன் பெனிஃபிட்ஸ், நோ ஃபேப் பெனிஃபிட்ஸ், அது இது எல்லாமே தெரியும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே விஷயம் லஸ்ட், ஆசை, டிசையர், அதுலேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது, இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு அதை உங்கள் லைஃப்பில் ஹெல்த்தியாக வைக்கிறதுக்கோ இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்ஸை வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கான வழியை பண்ணலாம். ஸோ சீமன் ரிடக்ஷன் உங்களுக்கு தடையாக இருக்கிறது இந்த லஸ்ட், இந்த காமம். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், சில வகையான சிலந்திகள், ஸ்பைடர்ஸ் என்ன பண்ணுன்னா, அது ரீப்ரொடியூஸ், அதாவது அதுக்கு அதை ஃபக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீமேல் இதை ஃபக் பண்ணிவிட்டு அப்புறம் அது இறந்தே போயிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த சீமன் எனர்ஜி அவ்வளோ ஒரு இருக்கிறான எனர்ஜி. ஸோ அது ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு இறந்தே போயிடுது. ஸோ அது ஸ்லோ டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜில், நான் ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன், அமோர் இல்லை பிட்டைட்டா ஏதோ ஒரு வேர்டு. ஸோ அப்படின்னா நீங்கள் மாஸ்டர்பேட்டோ இல்லை ஆர்காசமோ இல்லை ஏதாவது அதை சீமன் ரிலீஸ் பண்ணுறது ஸ்மால் டெத்து, அதாவது சின்ன வகையில் நீங்கள் இறந்து போகிறதுக்கு சமம். ஸோ அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு ஸ்மால் டெத்து அப்படின்னு பல இது லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரீலாப்ஸுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷ்னலி பேடாக ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? யாராவது ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் குட்டாக ஃபீல் பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா அது உங்கள் லோவர் ஸ்டேட் ஆஃப் எமோஷனில் உங்களை கொண்டு போகுது. ஏன்னா ஷேமும் கில்ட்டும் நெசசரியான எமோஷன் தான். அதாவது நீங்கள் வெக்கப்படுறீங்க, வெக்கம்னா நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் ஐயோ எனக்கு என்ன நினச்சாலே வெக்கமாக இருக்குது, இல்லைனா கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், அப்படி மோசமாக ஃபீல் பண்ணுறது உண்மையிலே கரெக்டு தான். ஏன்னா நீங்கள் நார்மலாக இருக்கும்போது ஷேமாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண அப்புறம் தான் நீங்கள் ஷேமாக ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் பாடி சொல்லுது என்ன நீ பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவையான எமோஷன்ஸ் தான். ஆனால் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மேலே வரலாம் சரியான ஆக்ஷன்ஸ் எடுத்து. ஸோ எந்த எமோஷன்ஸையுமே நீங்கள் ஓகே இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாது, அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. எனர்ஜி ஒரு எனர்ஜி இன் மோஷன், அதான் ஈமோஷன். ஸோ எந்த எமோஷன்ஸையுமே நீங்கள் தப்புன்னு நினைக்காதீங்க. அது இருக்கட்டு, உடம்புல இருக்கட்டு, எதையுமே ஜட்ஜ் பண்ணாங்க, இருக்கட்டு. அப்புறம் அது அப்படியே போட்டு, ஸோ அது அப்படியே இருக்கட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, அது உடம்புல இருக்கட்டு அப்படின்னு எந்த எமோஷனும். இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்ட்டு. இதை பற்றி நமக்கு பிறகு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு இருக்க ஒரே வழி, இதை நம்ம கான்கர் பண்ணணும். இதை நம்ம கைப்பற்றணும். இந்த உடம்பு, இந்த மனசு, இது எல்லாத்தையும் நம்ம கைப்பற்றி நம்மளோட ஹையஸ்ட் வெர்ஷன் நம்ம மாறணும்.
ஸோ இதை மோட்டிவேஷன் சொல்கிறத விட உங்களுக்கு தேவையான வழிகளை நான் சொல்லுவேன். நீங்கள் இதை கண்டிப்பாக எழுதி வச்சு இது எல்லாமே பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், கெட் ரெடி ஃபார் தி ஜேர்னி. ஃபஸ்ட்டு நான் இதோட ரேஷனாலிட்டியை சொல்கிறேன். ரேஷனாலிட்டினா இதுக்கு பின்னாடி இருக்க ஐடியா என்ன, இதுக்கு பின்னாடி இருக்க தத்துவியல், அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு உயிரினம் இருக்குது. ஸோ பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அந்த உயிரினம் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு உயிரினம், என்ன மாதிரி இன்னொரு குழந்தைகளை நான் உற்பத்தி பண்ணலன்னா, அது மைண்டில் அந்த உயிரினம் நினைக்கும், ஐயோ இவன் என்ன பண்ணுறான், இவனோட எவல்யூஷனரி, இவனோட பரிணாம இதை வந்து இவன் பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறான், இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து இன்னும் பெருகணும்ல, இவன் ஏன் இதை பண்ணாமல் இருக்கான்னு எல்லாத்தையும் அதிகமாக கொடுக்கும். டெஸ்டாஸ்டரோன் அதிகமாக கொடுக்கும், வளர்ச்சி அதிகமாக கொடுக்கும், எல்லாத்தையுமே அதிகமாக கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் அப்போ என்ன நினைக்கிறீங்க, நேச்சர் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே தந்துடும். நேச்சரோட அர்த்தம் என்னென்னா, இப்போ நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, இனி இவனுக்கு எதுவும் வேண்டாம், இவனோட எவல்யூஷனரி தேவையை பூர்த்தி பண்ணிட்டான். அதே இது நீங்கள் பண்ணாட்டி உங்களுக்கு எல்லாமே அதிகமாக கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இன்னொரு பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணி இன்னும் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதுவுமே குறையாது, எல்லாமே 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களாலே அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும். அப்படி தான் ஒரு 10 days 20 days 30 days மேபி 90 days உங்களால் அந்த எனர்ஜியை ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியும், எல்லா வகையிலையும் ஃபீல் பண்ண முடியும். ஸோ பீப்புளுக்கு டெஸ்டாஸ்டரோன் ரிசல்ட்ஸ் கூட கூடியிருக்கு. நான் அதை பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் கொண்டு வரேன். இவரோட டெஸ்டாஸ்டரோன் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்குது இந்த ப்ராக்டிஸ்னால. ஸோ இது ஒன்றும் ஊ சயின்ஸ் இல்லை, இது வந்து சயின்ஸ், ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது வந்து ரியல். ஸோ இது வந்து ஒன்றும் அதாவது ஸ்பிரிச்சுவல் வழிகள் இருக்குது இதை பண்ணுறதுக்கு, ஆனாலும் உண்மையிலே சயின்ஸும் இதை பேக்கப் பண்ணியிருக்கு. ஸோ வந்து நீங்கள் எப்போவுமே பசியோடு இருக்கணும், நீங்கள் எப்போவுமே ஹார்னியாக இருக்கணும். ஹார்னிங்கிற வேர்டு உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து வர்ஜா மூட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஹார்னியாக இருக்கிறது வந்து பவர்ஃபுல். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பசியாக இருந்தால் வந்து நீங்கள் அப்போ தான் நிறைய சாதிக்க முடியும். ஸோ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அப்படி ஒரு இதாக மாறணும், ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சராக. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள்ட்ட அந்த சீமன் எனர்ஜி இல்லாட்டி நீங்கள் இந்த உலகத்தில் ஃபுல் ஃபோர்ஸாக இருக்க முடியாது. ஸோ எஜாக்குலேட்லாம் ஓகே, எஜாக்குலேட் நம்ம ஒரு பார்ட்னர்கிட்ட நம்ம பிடிச்சது பண்ணுறோம், ஆனால் ஓவராக பண்ணால் நம்மளால் இந்த உலகத்தில் இருக்க அந்த எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதை கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வே ஆஃப் த சுப்பீரியர் மேன் ஒரு புக்கில் நம்ம எஜாக்குலேட் பண்ணுறதை பற்றி, நம்ம சீமனை வெளியிடுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட டைட்டில் என்னென்னா, எஜாக்குலேஷன் ஷுட் பி கன்வெர்டட் ஆர் கான்ஷியஸ்லி சூசன். அதாவது எப்பெல்லாம் உங்கள் சீமனை நீங்கள் வெளியே விட நினைக்கிறீங்களோ, அது ஒரு நம்ம மாஸ்டர்பேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பார்ட்னராக நம்ம ஒய்ஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவாகவும் இருக்கட்டும், எது பண்ணாலும் நம்ம சுயநினைவோடி பண்ணணும், கான்ஷியஸாக பண்ணணும். சும்மா மைண்ட்லெஸ்ஸாக பண்ணோன்னா அது வந்து ரொம்ப மோசம் நமக்கு. ஓகே கைஸ், இப்போ நான் அந்த புக்கிலேருந்து வாசிக்கிறேன். There are many physical and spiritual reasons why ejaculation should be converted into non-ejaculatory whole body, brain and heart orgasms. But there are also relational reasons. When a man has no control over his ejaculation, he cannot meet his woman sexually or emotionally. She knows she can deplete him, weaken him, empty him of life force. She has won. When a man ejaculates easily, he creates ongoing distrust in his woman. At a subtle level, she feels he cannot be trusted. She and the world can deplete and depolarize him easily. This subtle distrust will pervade the relationship. She will not only doubt him, but actually act to undermine his actions in the world. By undermining him, she demonstrates and tests his weakness, but she also hopes that through and such tests, he can learn to remain full. அதாவது இந்த ஆத்தர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த ஆத்தர் இந்த சாப்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேனால் ஈஸியாக எஜாக்குலேட் ஆகுறான்னா இப்போ எதையாவது பார்த்து ஹார்னியாகி மூடாகி டக்கு அவனோட எஜாக்குலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி அவனோட உமனால் அது ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த உமன் வந்து அவனை நம்ப மாட்டான், அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒய்ஃபோ இருக்காங்கன்னா, உங்களால் உங்கள் எஜாக்குலேஷன், அதாவது உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் சீமனை அதை எந்த வகையிலையும் இருக்கட்டும், பானோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை ரியல் உமனாகவும் இருக்கட்டும், உங்களால் அந்த எனர்ஜியை ஓரளவுக்கு உங்களால் கான்சியஸாக நீங்கள் வெளியிடுற வரைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாட்டி நீங்கள் வீக்கான ஒரு ஆள். அந்த வீக்னஸ் எந்த அளவுக்கு வரும்னா, உங்கள் உமன் வந்து உங்களை நம்ப முடியாத அளவுக்கு கூட போயிடலாம் அப்படி. ஸோ உங்கள் எஜாக்குலேஷன் வந்து கான்சியஸாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் இது கஷ்டமாக தான் இருக்கும், போக போக இந்த ப்ராக்டிஸை நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட்டாக நான் உங்கள் மைண்டில் சொல்கிறேன். எந்த வகையில் எஜாக்குலேஷன் நீங்கள் பண்ணாலும் ஓகே, நான் இந்த நேரம் இவள்கிட்ட பண்ணலாம், இல்லாட்டி நான் இங்கே பண்ணலாம் அப்படின்னு பண்ணாமல் இருக்கிறது ஈவன் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து எப்போது ஏதாவது நம்ம பிடிச்ச யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட் நமக்கு கிடைக்கும்போது நமக்கு பண்ண தோணும், அது வேறு. ஆனால்
நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பண்ணுறோம், அது வேறு. ஸோ அது இருந்தால் நீங்கள் ஒரு வீக்கான ஆள். ஸோ உங்கள் மைண்ட், உங்கள் பாடி, இதை வந்து நீங்கள் ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஓட்டக்கூடிய கார், அதாவது இந்த உடம்பு ஒரு கார் மாதிரி, நீங்கள் ஸ்டீரிங் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், அதை அது பாட்டுக்கு ஓட விட்றாதீங்க. ஸோ ஓகே கைஸ், இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி. அதை பற்றி சொல்கிறது தான் இந்த மாட்யூல், இந்த இந்த செக்ஷன். ஸோ வந்து அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்னெல்லாமும் இருக்குது. சீரியஸாக நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வெளியிடாமல் நம்ம வச்சுருக்கணும். நம்ம தான் நம்ம கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரே தடையாக இருக்கிறது வந்து லஸ்ட். அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், லஸ்ட்னா என்ன, அதை எப்படி நம்ம லைஃப்லேருந்து எடுக்கலாம், அது நம்ம லைஃப்பில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, அதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இந்த லஸ்ட்டு ரொம்ப ஆர்வமான டாபிக். ஸோ முதல்ல நான் ஒரு கோட்டை வச்சு ஆரம்பிக்கிறேன். எவர் ஃபெட் நெவர் சாட்டிஸ்ஃபைட், நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட். இதை சொன்னது பரமஹம்ச யோகானந்தா. அதாவது நானும் ஒரு கோட் சொல்கிறேன், என்னோட இது பசியை திருப்தி பண்ணலாம், ஆனால் ஆசையை திருப்தி படுத்தவே முடியாது. ஸோ இதை தான் அவரும் சொல்லியிருக்காரு, நான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னேன். அதாவது ஒருத்தன் பசியில் இருக்கிறான், அவனுக்கு சாப்பாடு சாப்பிட்றான், பசி அடங்கிருது. ஆனால் ஒருத்தன் ஆசையில் இருந்தானா அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது அடங்கவே செய்யாது. ஸோ ஆசைக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது திருப்தி ஆகாது. ஆனால் எப்போ அதை பட்னி போடுறோமோ அப்போ அது முழு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து லஸ்ட்டில் இருக்கான், அவன் வந்து கொடுக்குறான், பானோகிராஃபி பார்க்குறான், ப்ராஸ்டிடியூட் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான், ஆசை தீராது. ஆனால் எப்போ எனக்கு இந்த இந்த லஸ்ட்டு வேண்டாம், இதுலேருந்து நான் டிட்டாச்சாக இருப்பேன், என்னோடய லைஃப்பை நான் தேடி போகிறேன், நான் வந்து என்ன ஆக்சுவலைஸ் பண்ணுறேன், நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு இதில் இருக்கும்போது அவன் முழு திருப்தியில் இருக்கான். ஸோ அது அந்த பதில் தான் நம்மளும் தேடிப்போம். ஸோ உங்கள் செக்ஷுவாலிட்டியாக நீங்கள் ஒரு ஆம்பளையாக பிறந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு உமன் மேலே உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கு பேர் தான் செக்ஷுவாலிட்டி. அது ஓகே, உங்களுக்கு பசிக்கிற மாதிரி, தனிதாக எடுக்கிற மாதிரி, தூக்கம் வர மாதிரி, அது வந்து உங்கள் உடம்போட ஒரு பயாலஜி, அது தப்பே இல்லை. ஆனால் எது தப்புனா நீங்கள் குரோமில் போய் நீங்கள் வந்து இந்த பானோகிராஃபின்னு அடித்து பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அதுதான் லஸ்ட்டு. செக்ஷுவாலிட்டிங்கிறது நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்கும்போது உங்களை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல வருது. அது நீங்கள் பண்ணணும் பண்ணாதுங்கிறது அது நீங்கள் கான்ஷியஸாக எடுக்கிறது. ஏன்னா நீங்கள் மனுஷங்க, நீங்கள் நாய் மாதிரி போய் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அந்த தாட் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வகையில் நமக்கு கெட்டது. ஆனால் இப்போ கெட்டதுன்னா இப்போ நம்ம அதனால தான் இந்த ஸ்ட்ரகிளே இருக்குது. நாய் மாதிரி இருந்தால் நமக்கு ஏன் லஸ்ட் இருக்க போகுது? ஸோ நம்ம இப்போ ஒரே வழி என்ன, நம்ம இப்போ கான்ஷியஸாக எல்லாத்தையும் விட்டு பியூராக இருக்கணும். அதுதான் இப்போ நமக்கு ஒரே வழி. ஏன்னா நமக்கு தெரிஞ்சுட்டு அப்படி போய் பண்ணால் நமக்கு ஜெயிலில் தான் இருப்போம். ஸோ நமக்கு ஆப்போசிட்டாக நம்ம பியூராக மைண்ட்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இருக்கணும். சில ஃபிலாசபர் சொல்லியிருக்காங்க, நம்ம நாய் மாதிரி இருந்தால் கூட பல பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நமக்கு தோன்றது எல்லாம் நம்ம பண்ணால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நமக்கு இப்போ அந்த கான்ஷியஸ் வந்துட்டு, அதனால எதாக இருந்தாலும் நம்ம இப்போ கான்ஷியஸாக பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில், அதனால தான் நான் அதையும் சொன்னேன். ஸோ வந்து உங்கள் செக்ஷுவாலிட்டி வந்து உங்கள் கை கால் மாதிரி, உங்களால் அதை எடுத்து போட முடியாது. இப்போ ஒருத்தனுக்கு பசிக்குது, ஐயோ எனக்கு இந்த பசியை தூக்கி போடவே முடியாது, அது உங்கள் பயாலஜி. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அதை நீங்கள் பார்த்து எடுக்கலாம், என்ன சாப்பிட்றீங்க அதை நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த எனர்ஜி இருக்குன்னா அது நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய எனர்ஜி தான். ஆனால் லஸ்ட்டுங்கிறது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ லஸ்ட்டுங்கிறது டிசைர்னா ஆசை வந்து ஒரு லோவர் ஸ்டேட் ஆஃப் எமோஷன். ஸோ இது வந்து லெட்டிங் கோ புக்கில் வந்து ஆத்தர் வந்து கிளியராக சொல்லியிருப்பார். அதாவது டிசைர் வந்து ஒரு லோவர் ஸ்டேட் ஆஃப் எமோஷன் தான். இப்போ நான் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் கொண்டு வரேன், பல ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் இப்போ டிசைரில் இருக்கீங்கன்னா அதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கணும், அந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்கேலு ஏறிட்டே இருக்கணும். ஸோ அது எப்படின்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சும்மா இருக்கேன், எனக்கு டிசைர் வருது, ஸோ இந்த பொண்ணு மேலே பார்க்கணும், பொண்ணுகிட்ட பேசணும், இல்லை பொண்ணு கூட பண்ணணும், எல்லாம் ஆசையாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே எனக்கு உண்மையிலே அந்த பார்ட்னரை பிடிக்கும்னா நான் பண்ணுறது அது வேறு. ஆனால் இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபோனை பார்த்து ரீலாப்ஸ் பண்ணு அந்த மாதிரி தோணுச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துட்டு இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். இது நான் மாட்யூல் கடைசியிலையும் சொல்கிறேன், ஆனால் இப்போவும் சொல்கிறேன். ஸோ எந்த எமோஷன்ஸ் வந்தாலும் லெட் இட் கோ. அதாவது தமிழில் சொல்லணும்னா இருக்கட்டு போட்டு. அதாவது எமோஷன்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, எதுவுமே நினைக்கக்கூடாது. தாட்ஸை வந்து எடுத்துருங்க அந்த எமோஷனில். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு வந்து விட்டு படம் பார்க்கணுன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த தாட்டை ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு அந்த ஆசை மட்டும் இருக்கும். அப்புறம் அந்த ஆசையை என்ன பண்ணணும்னா, ஆசை இருக்கட்டு ஆசை போட்டு, அந்த எமோஷன்ஸ் வந்து எந்த ஒரு தடையுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் அது உடம்புலேருந்து போகக்கூடிய ஒரே வழி. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட். ஸோ லஸ்ட்டு வந்து மோசம் கிடையாது. லஸ்ட்டு வந்து எல்லா எமோஷன்ஸ் மாதிரி ஒரு எமோஷன் தான். உங்களுக்கு கோபம், சோகம், துயரம் அந்த மாதிரி.
ஸோ நீங்கள் வந்து அது இருக்கட்டு போட்டு அப்படின்னு ஃப்ரீயாக அதை விட்டுறணும். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மைண்ட் செட் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. யூ ஆர் நெவர் யுவர் எமோஷன்ஸ், யூ ஆர் ஜஸ்ட் த அப்சர்வர். ஸோ ஒரு வீடியோ கேம் கேரக்டரில் நீங்கள் விளையாடுறீங்க, நீங்கள் அந்த வீடியோ கேம் கேரக்டராக இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிளேயர். நீங்கள் அதை எங்கே கொண்டு போகிறீங்களோ அங்கே கொண்டு போகிறீங்க. அதே மாதிரி தான் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு அப்சர்வர். இதை புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம், ஆனால் இது ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட். நீங்கள் வந்து எந்த எமோஷன்ஸுமே கிடையாது. உங்கள் எமோஷன்ஸாக நீங்கள் இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ எனக்கு ஒரு எமோஷன் வருது, எனக்கு வந்து போனோகிராஃபியில் பார்க்கணும், இன்டெல்ஸ் பண்ணணும் வருது. நான் என் எமோஷன்ஸாக இருந்தேன்னா பார்த்து 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 முடிஞ்சு ரீலாப்ஸ். ஆனால் நான் என் எமோஷன்ஸ் கிடையாது. ஓ, ஜானுக்கு இது ஃபீல் ஆகுதுல்ல, ஓகே, அந்த எமோஷன்ஸ் அப்படியே போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்சர்வர், அதாவது ஒரு 3வது இடத்துலேருந்து நீங்கள் இதை பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மா தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது ரொம்ப ஈஸியாக. நீங்கள் அது கூட உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டால் தான் அது பிரச்சனை. நீங்கள் ஜஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லஸ்ட்லேருந்து வெளியே போகணும். அதுக்கான வழி வந்து நான் ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் முடிஞ்சால் கொண்டு வரேன். ஸோ எந்த எமோஷன்ஸாக இருந்தாலுமே லெட் இட் பி, லெட் இட் கோ. இப்போ நீங்கள் கோவத்தில் இருக்கீங்க, உங்கள் அப்பா எதாவது பண்ணிட்டாங்க, உங்கள் அப்பா மேலே உனக்கு அவ்வளோ கோவம் வருது, அதை நீங்கள் வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு மோசம்னு உங்களுக்கு தெரியுது. சில நேரம் சில விஷயம் நம்ம பண்ணலாம், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது வந்து தேவையில்லாத விஷயம். ஆனால் லெட்டிங் கோ புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த எமோஷன்ஸுமே நீங்கள் வந்து எமோஷன்ஸ் வந்து ஒரு சென்சேஷன் தான், நம்ம தாட்ஸ் மாதிரி. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லே இல்லை. ஸோ யூஸ்ஃபுல் யூஸ்லெஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடாது. எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. நான் இதுலேருந்து ஒரு சாப்டர் வாசிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது எமோஷன்ஸை பற்றி. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு அலோவ் யுவர் செல்ஃப் டு ஹேவ் த ஃபீலிங் வித்தவுட் ரெசிஸ்டிங் இட், வென்டிங் இட், ஃபியரிங் இட், கண்டமிங் இட் ஆர் மாரலைசிங் அபவுட் இட். இட் மீன்ஸ் டு ட்ராப் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டு சி தட் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது உங்களுக்கு எந்த ஃபீலிங்குமே வரட்டும். ஸோ நீங்கள் அந்த ஃபீலிங் கூட அது சரியா, இது தப்பா, இது வரதுனால நம்ம இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எல்லாத்தையும் விட்டுருங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் நினச்சிக்கோங்க. அப்போ அது வெறும் ஒரு ஃபீலிங் நினச்சா அது நம்ம உடம்புலேருந்து அப்படியே கரைஞ்சு போயிடும். நம்ம எப்போ இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இப்படி பண்ணிட்டானே, ஸோ அவன் இதனால பண்ணியிருப்பான், அதனால அதை மாரலைஸ் பண்ணக்கூடாது, நியாயப்படுத்தக்கூடாது. ஜஸ்ட் அது ஒரு ஃபீலிங் தான். அதை அப்படியே விட்டுட்டு உங்களுக்கு யோசிக்கணும்னா நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃப்லேருந்து யோசிங்க. உங்களோட அந்த லாஜிக்கல் பார்ட்லேருந்து, எமோஷன்ஸ்லேருந்து எப்போவுமே யோசிக்காதீங்க. ஸோ அதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது சில நேரம் உங்களுக்கு ரொம்ப ஹார்னியாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது போகிற வரைக்கும் நீங்கள் பண்ணணும். லெட் இட் பி, லெட் இட் கோ. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். அது போகிற வரைக்கும் நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அந்த இது வருதோ லெட் இட் பி, லெட் இட் கோ மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்னொரு சைட் நோட், அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் ஏதாவது அச்சீவ் ஆகணும், அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஆசைப்பட்டதை ரியல் லைஃப்பில் கொண்டு வரணும்னா அதுவும் இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ மாதம் இப்போ ஒரு 50,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கண்ணை மூடிட்டு யோசிக்கணும், ஓ 50,000 எனக்கு கிடைக்குது, எனக்கு கையில் கிடைக்குது, அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது, கையில் வாங்கக்கூடிய ஃபீலிங் அப்படி எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்கோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் யோசித்து பார்த்துட்டு, ஓகே இப்போ நான் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், நான் நன்றி உணர்வுடைய அந்த கிராட்டிடியூட் ஃபீலிங்கில் நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ரியாலிட்டியாகவே மாற்றிடும். ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் எதுவாக இருக்கீங்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இது வந்து சைட் போனஸ் மாதிரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை நிறைவேறணும்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அது உங்களுக்கு நடந்துட்டு அந்த ஃபீலிங்கில் இருங்க. ரியல் லைஃப் உங்களுக்கு எடுத்துறதை தவிர வேறு வழியே இல்லை. ஏன்னா இதுக்கு நம்ம நர்வஸ் சிஸ்டத்துக்கு ரியலுக்கும் இன்னொருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா நீங்கள் இப்போ எதாவது யோசிச்சிங்கன்னா அது வந்து ரியலாக நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்கள் மைண்டுகள் நடக்கிறதுக்கும் வெளியே நடக்கிறதுக்கும் வித்தியாசமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி உங்கள் ரியாலிட்டியை கொண்டு வரலாம், நீங்கள் ஆசைப்படுறத. ஓகே கைஸ், இந்த மாஜில் என்ன பார்க்க போகிறோன்னா, எனர்ஜி அலோகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய பேர் சஃபர் ஆகிற பிரச்சனை என்னென்னா, ஜான் எனக்கு நிறைய எனர்ஜி இருக்குது, நான் எப்படி இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணேன், அதாவது எனர்ஜி இருக்குது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, ஸோ இதை நான் எப்படி என்னோடய வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ எனர்ஜியை வச்சு நீங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணணும், எவ்வளோ பயன்படுத்தலாம் உங்கள் லைஃபுக்காண்டி. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த எனர்ஜியை நீங்கள் உங்கள் மென்டல் சரி, ஃபிசிக்கல் சரி, ஸ்பிரிச்சுவல் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் கொண்டு வரலாம். நம்ம உடம்பை சுற்றி ஒரு ஆர்பிட் மாதிரி இருக்குது, அதுதான் நம்ம எனர்ஜி கரன்சின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி தாட்ஸ் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த எனர்ஜி ஆரா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல தாட்ஸ் வைக்க வைக்க அந்த எனர்ஜி வந்து உங்களை சுற்றி நல்லபடியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லஸ்ட்டு அப்படி இப்படி போனால் அந்த எனர்ஜி ஆர்பிட் வந்து சுருங்கிடும். ஸோ நீங்கள் ஹையர் செல்ஃப்னு போகும்போது அந்த ஆர்பிட் பெருசாகிட்டே இருக்கும்.
ஸோ எப்போவுமே உங்கள் தாட்ஸ் வந்து நல்லபடியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஆர்பிட் வந்து அதிகமாக இருக்கும், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக தேடி வரும். ஸோ உங்கள் ஹையர் செல்ஃபாகவே இருங்க, அதுதான் இந்த இது. ஸோ எப்படி அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் ஃபுல்லாக கரெக்டாக வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணலான்னா டைம் டேபிள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் டைம் டேபிள் பண்ணுங்கள். காலைல 8 மணி 7 மணிக்கு எந்திரிக்கிறேன், 8 மணி வரைக்கும் இது பண்ணுறேன், 9 மணி வரைக்கும் இது பண்ணுறேன், 10 11 அப்படின்னு டைம் டேபிள் போடுங்க. அதுதான் இந்த ப்ராக்டிஸுக்கு ரொம்ப முக்கியம். சும்மா எழும்புறேன், சும்மா இருக்கிறேன்னா அது வந்து ரீலாப்ஸில் தான் போய் முடியும். நீங்கள் ரொம்ப டைம் ஃப்ரீயாக இருக்குது, போர்டம் தான் கடைசியில் ரீலாப்ஸுக்கு ஒரு இதாகும். ஸோ நீங்கள் வந்து டைம் டேபிள் போடுங்க, ஸ்கெட்யூல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் போட்டு 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 அப்படி பண்ணுங்கள். ஸோ வந்து அப்போ நீங்கள் போர்டாகவே இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் இதுதான் ஒரு ரீசன், போர்டாக இருந்து கடைசியில் ரிலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் டைம் டேபிள் போட்டு பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த மாட்யூலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ப்ராக்டிஸை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அதை இது பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ முதல்ல மைண்ட் செட் தான் எல்லாத்த விடையும் முக்கியம். நீங்கள் ஒர்க் அவுட்டு ப்ராக்டிஸ் எல்லாத்த விடையும் இங்கே என்ன இருக்குது அதுதான் முக்கியம். ஸோ நான் இன்னொரு கோட் சொல்கிறேன், ரொம்ப பிடிச்ச கோட் இது. இங்கே இல்லை, நான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ உள்ள எந்த எதிரியும் இல்லாட்டி வெளியே இருக்க எதிரி வந்து நமக்கு எந்த துன்பமும் பண்ண முடியாது. ஸோ இங்கே இருக்க ஆள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ஒரு கோட்டா மாதிரி இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், முதல் மைண்ட் செட் என்னென்னா, இந்த ப்ராக்டிஸை நீங்கள் அட்ராக்ஷனுக்காண்டி பண்ணலை, ஃபீமேல்ஸ்க்காண்டி பண்ணலை, நாட்களை எண்ணுறதுக்காண்டி 10 டே 20 டே அதுக்காண்டி பண்ணலை. இது நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் மாறுறதுக்கு. ஸோ உங்கள்டே பல வெர்ஷன்கள் இருக்குது. அதாவது பேரலல் யூனிவர்ஸ் கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய யூனிவர்ஸ், நிறைய பிரபஞ்சங்கள், ஒவ்வொரு பிரபஞ்சத்துலேயும் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒரு இதில் நீங்கள் லோவராக இருக்கீங்க, ஒரு இதில் ஹையராக இருக்கீங்க. ஸோ இந்த பிறவியில் நீங்கள் எப்படி இருக்கையிலே ஹையஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ இருக்கையிலே இந்த ஹையஸ்ட்டாக இருக்க அந்த ரியாலிட்டியை கூட நீங்கள் இங்கே கொண்டு வரலாம். ஸோ அது எப்படி, அது நீங்கள் உங்கள் ஹையஸ்ட் செல்ஃபாக மாறணும். அதுக்காண்டி இந்த ப்ராக்டிஸை பண்ணுறீங்க. ஸோ எல்லா நாளும் ஜிம் போகிறீங்க, எல்லா நாளும் கோல்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா நாளும் ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்கீங்க, உங்களோட பெஸ்ட் பாசிபிள் வெர்ஷனாக நீங்கள் மாறுறீங்க. அதுதான் மைண்ட் செட். அதுக்காண்டி தான் இதை பண்ணுறீங்க. வேறு ஃபீமேல் அட்ராக்ஷனுக்காண்டியோ இல்லாட்டி நாட்களை எண்ணுறதுக்காண்டியோ அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களை நீங்கள் மேல்படுத்துறதுக்கு. ஸோ இதுக்கு எப்படி பண்ணலான்னா பல வழிகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் ப்ராக்டிசஸ், நம்ம மூச்சு பயிற்சிகள். ஸோ வந்து பிராணாயாமா ரெண்டுமே ப்ரீத்திங் தான். ஆனால் இது பிராணாயாமம் வந்து நம்ம லிபிடோக்காண்டி பண்ணலாம். லிபிடோன்னு நம்ம செக்ஷுவல் எனர்ஜியவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரலாம், அதை ஸ்குவீஸ் பண்ணி மேலே கொண்டு வரலாம். அது ஒரு இது. விம் ஹாஃப் ஒரு வகையான மெடிடேஷன். அடுத்து பிரெயின் இமேஜ், அதாவது ஒரு இமேஜ் மாதிரி உண்டு பிரெயின், அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொண்டு வரேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எங்கே தெரியுதோ தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டிக்கோங்க. ஆமாம், வீட்டில் யாராவது கேட்பாங்க, கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து பேட் ஹேபிட்ஸ், அதாவது ஏதாவது ஃபோன் பார்க்குறத கம்மி பண்ணுறேன், இல்லை டோபமைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பானோகிராஃபி அடிக்ஷன் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம். ஸோ இது உங்களுக்கு அடிக்ஷனே இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு இதாக சொல்கிறேன். ஸோ இதை எங்கேயாவது தெரிகிறபடி ஒட்டிடுங்க. ஸோ வந்து நீங்கள் டே 1 இன்னைக்கு நாளிலேருந்து ஆரம்பிங்க. டே 1க்கு வந்து கலர் ஸ்கெட்ச் எடுத்து டே 1 கலர் பண்ணுங்கள். டே 2க்கு வந்து டே 2 கலர் பண்ணுங்கள். டே 3க்கு டே 3, அதாவது டேஸ் கவுண்ட் பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்தில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இதை பண்ணலாம். ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது நான் ப்ராக்ரஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அப்புறம் கோல்டு எக்ஸ்போஷர், அதாவது நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஐஸ் பாத் அந்த மாதிரி ஏதாவது எடுக்கும்போது உங்களுக்கு உடம்பு வந்து நல்ல சில்லுன்னு ஆகும். அப்போ வந்து ஹார்னியார்னு அந்த அட்ஜஸ்ட் எல்லாம் ஈஸியாக உங்கள் உடம்புலேருந்து போயிடும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃபர்மேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் காலையில் எழும்புனோடனே உங்கள் பிரெயின் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அப்போ நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது ஈஸியாக உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஆடியோ கிளிப் இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி காலையில் எழும்பின உடனே இதை நீங்கள் ப்ளே பண்ணணும். தூங்குறதுக்கு முந்தி ப்ளே பண்ணால் அது உங்களுக்கு நல்லது. ஆனால் எனக்கு காலைல எழும்பின உடனே கண்டிப்பாக இதை வந்து முதல் வேலையை இதை ப்ளே பண்ணிவிட்டு நேராக முதுகெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெடிடேஷன் பொசிஷனில் உட்காந்துருங்க. ஒன்று சமணம் போட்டு உட்காரலாம், இல்லை சேரில் உட்காரலாம். ஆனால் உங்கள் முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உட்காந்துட்டு இதை 10 நிமிஷம் இதை கேளுங்க. ஸோ வந்து இதில் என்ன மாதிரி வரும்னா, நீங்கள் ஒரு பிரம்மச்சாரியா, நீங்கள் வந்து காடோட பாதையில் போகிறீங்க, உமன் வந்து உங்கள் மேலே அட்ராக்டடாக இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஆஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே இருக்கணும். ஸோ வந்து ஆஃபர்மேஷன் என்னன்னா, நமக்கே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், இந்த விஷயங்கள் வந்து உண்மை தான் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கூட 432 ஹெர்ட்ஸில் இருக்குது. அது வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ப்ராக்டிஸையும் பண்ணுங்கள். ஸோ மற்ற மாதிரி நான் மீதி சொன்ன ப்ராக்டிஸ் பிராணாயாமம் அந்த நான் சில இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். முடிஞ்சால் என்னோட ஒரு பர்சனல் இதையே நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு மார்னிங் சந்திப்போம். ஓகே கைஸ், அடுத்தபடியாக என்னென்னா உங்கள் ஃபோன், உங்களோட ஸ்க்ரீன் டைம். ஸோ இது வந்து நல்ல ஒரு டிவைஸ். ஆனால் நம்ம
அது நிறைய விஷயங்கள் நமக்கு அது கெடுதலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீன் டைமை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருங்க. ஸோ நீங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அதை வந்து நீங்கள் பாருங்கள். எவ்வளோ நேரம் 3 மணிக்கூர் 4 மணிக்கூர், சில பேருக்குலாம் 6 மணிக்கூர் கூட இருக்கலாம். ஸோ அதை எவ்வளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ அதை கம்மி பண்ணுங்கள். அதான் உங்களோட ரீலாப்ஸுக்கு பெரிய ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபோன் அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து யூடியூப் இல்லை அந்த மாதிரி ஏதாவது எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்மில் இப்போ எனக்கு கோர்ஸ்லையோ இல்லை ஏதாவது சொல்கிறேன். மற்றபடி ஏதாவது யூஸ்ஃபுல்லான இதில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இன்ஸ்டாகிராம், டிக்டாக் நம்ம ஊரில் இல்லை, ட்விட்டர் அந்த மாதிரி இதிலலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் அன்இன்ஸ்டாலே பண்ணிடுங்க. ஸோ வந்து டெலீட் ஆல் தி திங்ஸ் விச் ஆர் மேக்கிங் யுவர் ஸ்லேவ். அதாவது உங்களை அடிமையாக மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. அது ஒரு பொண்ணு கூட ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யாரையாவது ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு சீரியஸான ஒரு ஜேர்னி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தால் எப்படி உங்களால் ஹையர் செல்ஃபாக இருக்க முடியும்? ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அது ஆட்களாக கூட இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ வந்து டோன்ட் இன்டர்ஃபியர் வித் தட் டர்ன்ஸ் யூ இன்டு யுவர் லோவர் செல்ஃப். ஸோ நீங்கள் எதையாவது பார்க்குறீங்க, டிவியாக கூட இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட இருக்கீங்க, டிவியில் ஏதாவது தேவையில்லாமல் வருது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல உங்கள் ஃபேமிலி கூட இருக்கிறது முக்கியம். ஆனால் நீங்கள் டிவியை பார்த்துட்டு இருக்கணுமோ அவசியம் இல்லை. ஸோ இது வந்து எங்கேயுமே நீங்கள் இந்த மைண்ட் செட்டை வச்சுக்கலாம். ரியல் லைஃப்பில் போகிறீங்க, யாராவது ப்ரொவோகேட்டிவாக தப்பாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை அங்கே நீங்கள் பார்க்காம இருக்கலாம், வேறு எங்கேயாவது பார்க்கலாம். ஸோ உங்களை அடிமையாக்குற எந்த விஷயத்துலையுமே நீங்கள் ஈடுபடாதீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பான் பிளாக்கர் கூட டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் நான் என்ன யோசிப்பேன்னா, ஸோ ஆப்ஷன் இருந்தால் அப்போ நீங்கள் பண்ணுவீங்களா? அப்படி இருக்கக்கூடாதுல்ல. நம்ம முழுசாகவே இந்த ப்ராக்டிஸை வந்து இருந்தால் கூட நம்ம பண்ணக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் மாறணும். ஆனால் ஆரம்பத்தில் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பான் பிளாக்கர்னு அந்த யூடியூப் ஆப் ஸ்டோரில் இல்லை ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வந்து கம்ப்ளீட்டாக எந்த பார்னையுமே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணலாம். அடுத்து ஃபுட்ஸ் நீங்கள் வந்து டெய்லி வெளியே சாப்பிட்றீங்க, கேஎஃப்சி அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து பியூராக இருக்கணும் எப்படி? நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து கான்ஷியஸை கூட்டும் இல்லை கான்ஷியஸை குறைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும். ஸோ ஜங்க் ஃபுட்டு வந்து இன்னொரு ட்ரிகர் மாதிரி தான். ஸோ நீங்கள் வெளியே சாப்பிட்றீங்க, ஹோட்டலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்றீங்க, அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக ஹார்னியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபுட்ஸில் இருக்க விஷயங்கள் அப்படி உங்கள் ஹார்மோனை வந்து ஸ்பைக் பண்ணி விட்டுரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். வீட்டில் ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸு, மில்க், பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர், எக்ஸு, பீஃப், சிக்கன் அந்த மாதிரி. சில பேருக்கு நான்வெஜ் ஒத்துக்காது, அது உங்கள் விருப்பம் தான். ஒத்துக்காதுன்னு இல்லை, அது வந்து உங்கள் உடம்போட அந்த ஸ்டேட்டை ஈஸியாக மாற்றி விட்ரும். அது நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப பியூராக இருக்குன்னு நினச்சா வெஜ்ஜு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் மசில் பில்டிங்க்கு வந்து நான்வெஜ் கொஞ்சம் தேவை தான். சில பேர் வெஜ்ஜிலையும் சாப்பிட்டு பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு ஈஸியாக இருக்குது மீட்டு தான். ஸோ ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் மாட்யூலில் ரீலாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் எப்போ ரீலாப்ஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ நான் ஒரு கதையாகவே சொல்கிறேன். ஸோ நான் இருக்கிறேன், நான் வந்து ரீலாப்ஸ் பண்ணிட்டேன். ஐயையோ எப்படி பண்ணேன்னு தெரியல, நான் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சு. அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐயையோ நான் ரீலாப்ஸ் பண்ணிட்டேனே, சரி இன்னொரு வாட்டி பண்ணுவோம், அப்போ தான் நான் நல்லா ஃபீல் ஆவேன் அப்படின்னு ஒரு வாட்டி பண்ணுவீங்க. அப்புறம் இன்னும் ஒஸ்ட்டாக ஃபீல் ஆவீங்க. சரி எல்லாம் முடிஞ்சு நாளையிலேருந்து ஆரம்பிப்போன்னு இன்னொரு வாட்டி பண்ணுவீங்க. ஐயோ இன்னும் ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகிட்டு, அப்புறம் நாளைக்கு இன்னைக்கு முடிஞ்சுட்டு திருப்பி நாளைக்கு இன்னொரு நாள், புது நாள், டே 1 ஆரம்பிக்கிறீங்க. யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது மோசமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு ஒஸ்ட்டாக ஃபீல் ஆகுது, நீங்கள் போய் ரீலாப்ஸ் பண்ணுறீங்க. 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரீலாப்ஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, கண்ணாடி முன்னாடி போங்க. கண்ணாடி முன்னாடி போயிட்டு நான் உன்னை மன்னிச்சிட்டேன் இப்படி சொல்லுங்கள். உங்கள் முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் நான் உன்னை முழு மனசை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. சும்மா வார்த்தையால் மட்டும் சொல்லாதீங்க, உண்மையிலே ஃபீல் பண்ணி உங்கள் ஹார்ட்டில் இருந்து ஓகே நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபர்கிவ்னஸ் இஸ் த வே ஃபார்வர்ட். அதனால் உங்களை மன்னிச்சு இட்ஸ் ஆல் ஓகேன்னு அந்த இடத்துலேருந்து வாங்க. ஸோ எப்படி நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட உண்மையான ஸ்பிரிச்சுவல் பலம், உங்களோட ஆன்மீக வளர்ச்சி அதில் தான் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அப்போ அது ஓகே ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த ரிலாப்ஸ் மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட் மேலே ஜட்ஜ்மெண்ட் வராது, கோவத்து மேலே கோவம் வர மாதிரி அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே போயிடும். அப்புறம் நீங்கள் உங்கள் ஜேர்னி பழையபடி நீங்கள் தொடரலாம். ஸோ எப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணாலும் உங்களை மன்னிச்சிடுங்க. ஸோ இது ஒரு காரணமாக வச்சு ரிலாக்ஸ் பண்ணாதீங்க. ஆனால் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் மன்னிக்கலாம்னா இன்னும் ரிலாக்ஸ் பண்ணலாம். மன்னிச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுமோ அதுதான் நீங்கள் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு வேணும். ஸோ நீங்கள் உங்களை மன்னிச்சிடுங்க. அடுத்து இன்னொரு வகையில் நான் சொல்கிறேன். ஸோ இது நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ நான் மோட்டிவேஷன், ரீலாப்ஸ், நோஃபாப் இதை பற்றி ஒன்று சொல்கிறேன். இனி உங்கள் லைஃப்பில் ரீலாப்ஸ்னே ஒன்று இருக்கவே கூடாது. நீங்கள் இது சீரியஸாக எடுங்க. இனி அதெல்லாம் இருக்கவே கூடாது. அது எப்படி ரீலாப்ஸுங்கிற ஒரு ஆப்ஷனே உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாது.
கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இனி ஒரு வேலையும் இல்லை, உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லை. நீங்கள் சீரியஸாக இருக்கிறோமா, உங்களை புல்ஷிட் பண்ணாதீங்க, உங்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க. நான் இப்படி பண்ணி அத்தனை நாள் எடுத்துருங்க. எதுக்கு இனி அது தேவையே இல்லை உங்கள் லைஃப்ல இருந்து. கம்ப்ளீட்டாக அதை எடுத்துருங்க. அது உங்கள் லைஃப்பில் இருக்கவே கூடாது. நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாத்தாதீங்க, புல்ஷிட் பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணாலும் உங்கள் லோவர் ஸ்டேட்டில் தான் நீங்கள் போகிறீங்க. அது உங்களுக்கும் தெரியும். அதனால தான் நீங்கள் திருப்பி திருப்பி ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அப்படியே நிப்பாட்டி இனி இது என் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை விட்டுருங்க. அவ்வளோதான். ரீலாப்ஸ் இனி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இந்த மைண்ட் செட்டையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ரீலாப்ஸ் வந்து இனி எனக்கு லைஃப்பில் கிடையாது. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி நான் லைஃப்பில் மேலுக்கு போகணும். ஒருவேளை எனக்கு லஸ்ட்டு தான் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா நான் ரியல் லைஃப் பொண்ணுங்கள்கிட்ட பேசி அப்படி எடுத்து அப்படி க்யூர் பண்ணுவேனே தவிர பானோகிராஃபியை பார்த்து அதே மாதிரி ஒரு அடிமையாக நான் இருக்க மாட்டேன். எனக்கு இப்போ வளர்ச்சி, நான் பண அளவில் பெரிய வளர்ச்சி ஆகணும்னா அதுக்கு நான் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதை விட்டு நான் ரீலாப்ஸில் போய் அதுக்கு ஒரு தீர்வை ரீலாப்ஸில் நான் கண்டுபிடிக்க போகிறது இல்லை. ஓகே கைஸ், நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்ப இதாக கூட்டணும். அதாவது நீங்கள் வந்து இதை நீங்கள் எப்படி கூட்டணும்னா இதுதான் இப்போ உங்களுக்கு லைஃப்லேயே பெரிய விஷயம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இதை வந்து சும்மா நார்மலாக ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஹேபிட் இல்லை. உங்கள் பீஸையும் ஹாப்பினஸையும் எது தருதோ அதுதான் லைஃப்பில் இருக்கலே பெரிய விஷயம். ஸோ இப்போ நீங்கள் இந்த அடிக்ஷனை விட தான் உங்களுக்கு பெரிய விஷயம்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணுறதா கூட மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதாவது மூச்சை நல்லா இழுத்து விட்டு அதை நீங்கள் அந்த நேரம் ப்ரெசண்ட்டாக இருந்து அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரீலாப்ஸ் பண்ணுறதும் ஃபீல் ஆகும், ரீலாப்ஸ் ஆன அப்புறம் உள்ளதும் ஃபீல் ஆகும். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவீங்க. நான் இன்னொரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தைய ஒரு ரூம் ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது. ஓகே கைஸ், அதுக்கிட்ட விடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், இருக்கிற எல்லா சாக்லேட்டையும் எடுத்து ஒன்று வயிறு சொதப்பும் இல்லை ஏதாவது ஆகும். அந்த அளவுக்கு அந்த குழந்தை சாக்லேட்டை சாப்பிடும். ஆனால் இப்போ எண்ணெய் வேண்டாம், ஒரு நார்மல் ஒரு கொஞ்சம் வளர்ந்த ஒரு அடல்ட்டை கொண்டு போய் அதில் விடுங்க. ஒரு பெரிய பையனை ஒரு 20 வயசு 30 வயசு ஒரு ஆளை கொண்டு போய் அதில் விடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மேபி ஒன்று சாப்பிடுவாங்க, இல்லாட்டி ஒரு 4-5 எண்ணத்தை எடுத்து வச்சுட்டு பிறகு சாப்பிடலான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிடுவாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி தான் இதுலையும் நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக ரீலாப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது உண்மையிலேயே தப்புன்னு தெரிஞ்சு, அதாவது இது தப்பு அது ஒரு வகையாக விடுறது, இது உண்மையிலே தப்பு அப்படின்னு உணர்ந்து விடுறது வேற. ஸோ நீங்கள் எப்போ ரீலாப்ஸ் பண்ணாலும் ரொம்ப அதாவது கான்சியஸாக ஓகே நான் ரீலாப்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதை உணர்ந்து பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அதோட விளைவும் தெரியும், நீங்கள் பண்ணுறதும் தெரியும், எல்லாமே தெரியும். அப்புறம் நீங்கள் அதை உண்மையாகவே விட்டுருவீங்க. ஸோ இது ஒரு மைண்ட் செட். அப்புறம் இன்னொரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணலாம், மேபி நீங்கள் இது ஏதாவது நடக்கலாம், இந்த ஜேர்னியில் ஏதாவது தடையாகலாம். ஆனால் நீங்களும் ஹியூமன் தான், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் இதை ஒரு இது எக்ஸப்ஷனாக வச்சு நீங்கள் ரீலாப்ஸ் மட்டும் பண்ணவே கூடாது, ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சு. ஓகே கைஸ், அடுத்த மாட்யூலில் நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த கடுமையான ரீலாப்ஸ் இதெல்லாம் தாண்டிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்ல போனோம், பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கிறதுனால என்னெல்லாம் பலன்கள், என்னெல்லாம் பயன்கள் அதெல்லாம் கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருப்பீங்க, அது எந்த சந்தேகமும் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ நான் அடுத்தது போகிறேன். ஓஜஸ்னால் இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தைன்னு நினைக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு மொழியில் உள்ளது. ஓஜஸ்னால் உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும், ஒளி ஓட்டம் இருக்குது, அதுதான் ஓஜஸ். நீங்கள் ஒரு கொஞ்ச நாள் இருக்கும்போது உங்கள் முகத்தில் ஓஜாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த செக்ஷுவல் எனர்ஜி அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி. உங்கள் எனர்ஜி கூடும், உங்கள் பலம் கூடும், உங்களோட விகர் கூடும். விகர்னால் நீங்கள் எதையும் பண்ணிடலாம், அந்த ஒரு இது. சிங்க்ரோனிசிட்டி, சிங்க்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். சிங்க்ரோனிசிட்டினா நம்ம அந்த கிச்சன் சிங்க் இல்லை, சிங்க்னா வந்து யூனிவர்ஸ் கூட சிங்காக இருக்கிறது. அப்படின்னா இப்போ நீங்கள் ரிட்டன்ஷனில் இருக்கும்போது ஓகே எல்லாமே நல்லதாக அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஓ இவங்கள பார்த்தா என் ஃப்ரெண்டு இவன் இஷானை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. டக்குன்னு பார்த்தா சாயங்காலம் அவங்களே வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறது வந்து ரியாலிட்டியாகவே நடந்துடும். செரண்டிபிட்டினா உங்கள் லக்கு அதிகமாக நடக்கும். யாராவது உங்களுக்கு உருவாக்கி தரலாம், இல்லை யாராவது உங்களை நல்லா பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணலாம், இல்லை ஏதாவது நீங்கள் ஆசைப்படுற லக் உங்களுக்கு அதிகமாகவே நடக்கும். அதுதான் செரண்டிபிட்டி. அப்புறம் அட்ராக்ஷன், மேக்னட்டிசம், லா ஆஃப் அட்ராக்ஷன், விமன் அட்ராக்ஷன், அந்த இது எல்லாமே உங்களை தேடி வரும். ஏன்னா நீங்கள் அதிகமாக ஒரு மேக்னெட் மாதிரி ஆகுறீங்க. அதாவது உலகத்தை தான் சுற்றுது, உலகம் சுற்றலை. ஏன்னா எர்த்துக்கு கிராவிட்டி அதிகம். நீங்கள் இந்த ப்ராக்டிஸில் இருக்கும்போது உங்களுக்கு லைஃப் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது சீமன்கிறது லைஃப் எனர்ஜி. லைஃப் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும்போது லைஃப் உங்களை அதிகமாக தேடி வரும். சிம்பிள் கான்செப்ட் தான், மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபீமேல் அட்ராக்ஷன் அதை பற்றி நான் என் வீடியோஸ்லாம் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். எப்படியெல்லாம் ஃபீமேல் அட்ராக்ஷன் வரும். ஒன்று, உங்கள் ஹார்ட்டோட ஆரா அதிகமாகும். ஏன்னா உங்கள் சீமன் ரிட்டன்ஷன் எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது, உங்களை சுற்றி ஆர்பிட் இருக்குது, உமன் அட்ராக்ஷன் வரும். செகண்ட், சீமன் ரிட்டன்ஷன் இருக்கும்போது உங்கள் ஃபெர்மோன்ஸ் அதிகமாக உங்கள் உடம்புல இருந்து போகும். அது வந்து ஃபீமேல்ஸை நிறைய வகையில் அட்ராக்ட் பண்ணும். ப்ரைமல் அட்ராக்ஷன், அதாவது காட்டுவாசி அட்ராக்ஷன் வந்து உருவாகும். வேறு என்னது,
உங்க கண்ணு. ஒருத்தன் பார்னோகிராஃபி பார்க்குறான். அவன் கண்ணு வந்து பியூரா இருக்காது. அவன் வந்து டெவில் டிமானிக் ஐஸ் தான் இருக்கும். நம்ம ரிட்டென்ஷன்ல இருந்து நம்ம கண்ணு பியூரா இருக்கும். அந்த பியூரிட்டிய அவங்களால பார்க்க முடியும். கண்ணு ரொம்ப பியூரா இருக்கே அப்படின்னு. அது ஒண்ணு. இந்த மாரி பல வகையில வந்து ஃபீமேல் அட்ராக்ட் ஆவாங்க. ஆனா எனக்கு அத விட ரொம்ப முக்கியம் ஹை டெஸ்டாஸ்டெரோன். அந்த டெஸ்டாஸ்டெரோன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க இந்த பிராக்டிஸ்ல இருக்கும்போது. அது நெறைய ரிசர்ச் ஸ்டடில இருக்கு. அப்புறம் உங்க ஏஆர் டென்சிட்டி கூட அதிகமாகும். ஏஆர் டென்சிட்டி என்னன்னா, இந்த ஏரியால, இந்த ஏரியால சில ரிசெப்டர்ஸ்லாம் இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்ல போனோம்னா, உங்க டெஸ்டாஸ்டெரோன் வந்து நார்மலா இல்ல பல மடங்கு அதிகமாகும். அது ஏன்னா கிட்டத்தட்ட ஸ்டெராய்ட்ஸ் மாதிரி. அதான் ஏஆர் டென்சிட்டி. இப்போ ஸ்டெராய்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள் எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு இந்த ஏரியாஸ் தான் பெருசாகும். நீங்க ரிட்டென்ஷன்ல இருக்கும்போது கூட அந்த ஏரியாஸ் பெருசாகிறது வாய்ப்பு இருக்கு. அதான் ஏஆர் டென்சிட்டி. ஏஆர் டென்சிட்டின்னா அது ஒரு கெமிக்கல் டேர்ம் மாரி வரும். ஸோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எத நினைச்சும் பயம் இல்ல. அவன் கண்ல பயம் தெரியல. அந்த மாரி நீங்க போயிட்டே இருப்பீங்க. உண்மையிலே ட்ரூவான கான்ஃபிடன்ஸ் வந்து ரிட்டென்ஷன்ல வரும். இல்லாமலும் வரும். ஆனா, இதுல வந்து கொஞ்சம் ஈஸியா வரும். புதுசா யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரோவர்ட், ஷையா இருக்குன்னா, இந்த பிராக்டிஸ் உங்களுக்கு பல மடங்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆங்ஸைட்டி ரொம்ப குறைஞ்சிரும். நீங்க எதையும் நினைச்சு பயப்பட மாட்டீங்க. ஐயோ! 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 அப்படின்லாம் எதையும் ஓவர் திங்க் பண்ண மாட்டீங்க. நீங்க வந்து காம் ஸ்டேட்ல இருப்பீங்க. ஆங்ஸைட்டியே இருக்காது. அப்புறம் உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, நீங்க உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து எப்பவும் எஜாக்குலேட்ன்னு பண்ணாம இருக்கும்போது, ஈஸியா உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து ஃபங்ஷன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த சீமன் வந்து உடம்பு ஃபுல்லா இருக்குது. ஓகே கைஸ், இதில நம்ம எஜாகுலேஷன பத்தி பார்க்க போறோம். எஜாகுலேஷன்னா இப்ப நான் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு கிடைச்சிட்டான்னா, அவ கூட எஜாகுலேட் பண்ணலாமா? நார்மல் செக்ஸ் பண்ணலாமா? இல்லாட்டி நான் எப்படி இந்த எனர்ஜி வந்து லைஃப் லாங் உள்ள தான் இருக்கணுமா? ஸோ சீமன் ரிட்டன்ஷன் வந்து ஜஸ்ட் ஒரு டூல் மாரி. நீங்க வந்து ஜிம்முக்கு போற மாரி, இல்ல நல்லா சாப்பிடுற மாரி, அது ஜஸ்ட் ஒரு பிராக்டிஸ். நீங்க வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணுமா? அவசியம் இல்ல. இப்போ உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிட்டு நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னா, அத தடுக்க நான் யாரு? ஸோ வந்து இது உங்க விருப்பம். ஆனா நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இத படிச்சு தாரேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? இத பண்ணலாம். ஆனா பண்றதும் பண்ணாததும் எப்படி பண்ணணுங்கிறது உங்க விருப்பம். ஸோ நான் இத எப்படி பண்ணுவேன்னா, நான் வந்து எனக்கு கோல் செட் பண்ணும்போது ஃபுல் ஃபோக்கஸ்டா ரிட்டென்ஷன் அப்பதான் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஆனா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா, அது வேற. ஆனாலும் அடிக்கடி பண்ணக்கூடாது. ரொம்ப ரேரா ஒரு 3, 4 நாளைக்கு ஒரு வாட்டி. அது வந்து ஓகே. இல்ல ஒரு 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதெல்லாம் பெருசா பாதிப்பு வராது. ஆனா ஓவர் எக்ஸஸ் எஜாகுலேஷன் தான் நமக்கு பிரச்சனை. ஸோ நீங்க எப்படி பண்ணணுங்கிறது உங்க விருப்பம். அதுல வந்து நான் தலையிட முடியாது. உங்களுக்கு எது நல்ல எனர்ஜைஸ்டா இருக்கோ, இல்ல உங்களுக்கு உள்ள செலிபேட்டா நான் வந்து பியூர் பிரம்மச்சாரியா இருப்பேன்னா, நீங்க அப்படி போலாம். இல்ல என்ன மாரி கோல்ஸுக்கு மட்டும் செட் பண்ணிட்டு, இல்லாத நேரம் பண்ணிட்டு, இல்ல நல்ல ஒரு வுமன் கிடைக்கிற வரைக்கும் நான் செலிபேட்னா பிரம்மச்சாரியா இருப்பேன் அப்படிங்கிறது உங்க விருப்பம். நம்மளோட ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த லஸ்ட்ங்கிற ஒரு டீமானிக் இதுலேருந்து நம்ம டிட்டாச்டா இருக்கணும். அவ்வளவுதான் கைஸ். ஸோ நீங்க எஜாகுலேட் பண்றது வந்து எப்படி பண்றது? மாஸ்டர்பேஷன்லாம் அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஒரு பார்ட்னர் கூட நீங்க மைண்ட்ஃபுல்லா பண்றது வந்து உங்க விருப்பம். ஆனாலும் எவ்வளோ தூரம் கம்மியா பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடம்புல அந்த எனர்ஜி இருக்கும். ஏன்னா நீங்க அத ரிலீஸ் பண்ணும்போது எல்லாமே டாக்ஸ். அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது டாக்ஸ் பண்ற மாரி நம்ம உடம்புலேருந்து அந்த எனர்ஜி டாக்ஸ் ஆயிரும். ஸோ நீங்க அது உடம்புல இருந்துச்சுன்னா, நீங்க கம்மியா தூங்கணும். கம்மியா உங்களுக்கு எல்லாமே உடம்புலேருந்து ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். ஸோ அதையும் நீங்க மைண்ட்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எஜாகுலேட் பண்ணும்போது ஹை கான்ஷியஸா எஜாகுலேட் பண்ணணும். ஸோ ஒரு மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு யோசிக்கிற திறன் இருக்கு. அது வந்து மோசமான விஷயமா, நல்ல விஷயமா அது நம்மட்ட தான் கேட்கணும். ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு நாயோ, பூனையோ வந்து அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண ஃபெர்மோன்ஸ் வரும். போய் ரீப்ரொடியூஸ் பண்ண வேலை முடிஞ்சுது. நமக்கு அப்படி இல்ல. நம்ம வந்து இந்த எனர்ஜிய வந்து நெறைய பேர் இந்த இந்த ஜெனரேஷன்ல வேஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபெர்மோன்ஸே இல்லாம போயிட்டு. ஸோ நமக்கு இருக்க பவர் என்னன்னா, நம்ம திருப்பி நம்மளோட பிறப்புரிமைய எடுத்து, அந்த எனர்ஜிய நம்ம வச்சு, நம்ம ஃபுல் மாஸ்குலினா மாறி, அப்புறம் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கூட பண்ணணுமோ, பண்ண வேண்டாங்கிறது உங்க விருப்பம். ஆனாலும் நீங்க எவ்வளோ தூரம் கம்மியா பண்றீங்களோ, அவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த எனர்ஜியோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். டெய்லி பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. ஒரு 3, 4 நாளைக்கு ஒரு வாட்டி உங்க பார்ட்னர் கூட அப்படி பண்ணா கூட ஒண்ணுமே இல்ல. ஓகே கைஸ், நீங்க ஹை கான்ஷியஸா இருங்க. ஓகே கைஸ், நீங்க இந்த கோர்ஸ வாங்குனதுனால நான் சில போனஸ் இதுவும் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பிராக்டிஸ்லயே போனஸ். மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இத சொன்னது வந்து டேவிட் ஹாக்கின்ஸ். ஸோ இவர் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்ச, எம்டி முடிச்ச ஒரு டாக்டர். இவர் வந்து எமோஷன்ஸ பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து எந்த எமோஷனையுமே நீங்க சப்ரஸ் அதாவது நெருக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது. லெட் இட் பி, லெட் இட் கோ. நான் ஒரு ஸ்கேல் கொண்டு வரேன், ஒரு இது. ஸோ நீங்க எப்பவுமே லோவர் செல்ஃபா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஹையர் செல்ஃப்ன்னு கொஞ்சம் கொஞ்சமா இந்த கான்ஷியஸ்னஸ் ஸ்கேல மேல ஏறிட்டே இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு கீழ இருக்கீங்களோ, அது வந்து நீங்க அந்த அளவுக்கு வொர்ஸ்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு மேல போறீங்களோ, அந்த அளவுக்கு பெஸ்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த எமோஷனோட சிம்ப்டம்ஸையும் சைட்லயே குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் என்னன்னா, எப்படி ரீலாப்ஸ் இனி வாழ்க்கையில பண்ணவே கூடாது. ஆனா முடிஞ்ச அளவு 90% நம்ம ட்ரை பண்ணணும் அவ்வளோதான். ஸோ கோல்ட் ஷவர். நீங்க உங்களுக்கு ஹார்னியா இருக்குன்னா, டக்குனு நீங்க ஒரு குளிரா ஒரு ஷவர் எடுத்தோன்னேனா, அந்த அர்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிரும். நெனச்சு பாருங்க, உங்களுக்கு ஹார்னியா இருக்குங்கிறது ஒரு கேண்டில் மாரி. அந்த கேண்டில் மேல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்?
அதேதான் உங்களுக்கு நடக்குது. உங்க உடம்பு வந்து ஆல்கலைனா மாறிரும். அப்படின்னா அசிடிக்லேருந்து ஆல்கலைனா மாறிரும். ஸோ அப்புறம் மெடிடேஷன் உங்களுக்கு எப்பவும் ஹார்னியா இருக்கும். நீங்க மெடிடேட் பண்ணணும். அத பத்தி நான் இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் மெடிடேஷன் ஆப்ன்னு கீழ லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து உங்க அப்பப்போ உங்க இன்டர்னல் ஸ்டேட்ட நீங்க வந்து செக் பண்ணணும். உங்க இன்டர்னல் ஸ்டேட் எந்த அளவுக்கு இருக்குதோ, அதே மாரி தான் உங்க அவுட்டர் ஸ்டேட்டும் இருக்கும். ஸோ டக்குனு உங்க ஸ்டேட் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் போயிட்டு இருக்குன்னா, நீங்க ஏதாவது நல்ல மியூசிக் கேட்கலாம். மியூசிக் கேட்ட உடனே ஓகே, அந்த லோவர் செல்ஃப்லேருந்து ஓகே மியூசிக் கேட்ட உடனே அப்படியே ஹையர் செல்ஃபா கூட மாறலாம். ஸோ உங்களுக்கு எப்பவுமே ஓவர் திங்கிங் தாட்ஸ் அந்த ரீலாப்ஸ் இது போற மாரி இருந்தா, நல்ல ஒரு மியூசிக் கேட்டு அதுலேருந்து வெளியே வந்துரலாம். ஸோ 432 ஹெர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம உடம்பு வந்து நெறைய ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஏன்னா நம்ம உடம்பு வந்து 90% நம்ம உடம்பு வாட்டர் தான். 90 ஆமா 90 70 90ன்னு நெனைக்கிறேன். அப்போ அந்த உடம்பு ஃபுல்லாவே வாட்டர் தான். ஸோ வாட்டருக்கு வந்து மியூசிக் கேட்கும்போது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சில மாறும். நான் முடிஞ்சா அதுக்கும் இமேஜ் கொண்டு வரேன். அதாவது நீங்க நல்ல மியூசிக் கேட்கும்போது உங்க உடம்பு வந்து ஹையர் கான்ஷியஸ் ஆகும். நீங்க லோவர் அதாவது அவள வெட்டு, அவள கொல்லு இந்த மாரி பாட்டுலாம் கேட்டீங்கன்னா, உங்க கான்ஷியஸ்னஸ் அப்படியே குறையும். ஸோ நல்ல பாட்டா கேளுங்க. அதுக்குன்னு எல்லாம் கடவுள் பாட்டுன்னு இல்ல. நான் சில நேரம் நல்ல மோட்டிவேஷனல் பாட்டு, ஜிம் சாங் அந்த மாரி கேட்பேன். அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ என்விரான்மென்ட் உங்க சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க எங்கேயும் கான்ஸ்டன்ட்டா நீங்க எங்க ரிலாக்ஸ் பண்றீங்களோ அந்த இடத்த மாத்துங்க. பெட்ட மாத்தி போடுங்க. இல்ல இடத்தெல்லாம் கொஞ்சம் டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ உங்க பிரெயினுக்கு புது பாத்வே கிடைக்கும். அப்போ வந்து ஆர்டினரியா பண்ற மாரி அது பண்ணாது. வேற எக்ஸர்சைஸ் உங்களுக்கு ரொம்ப ஹார்னியா இருக்குன்னா நீங்க ஒரு ரன்னிங் போலாம். இல்ல ஏதாவது பண்ணலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மைண்ட் ஸ்டேட் தான் ரொம்ப முக்கியம். பாடி கூட ஆனா சில நேரம் அதுவும் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு நைட்டு ரொம்ப அர்ஜா இருக்கு. எப்படியாவது அதுலேருந்து வெளியே வந்துருங்க. உங்களுக்கு அர்ஜா இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. ரீலாப்ஸ் பண்ண போறேன்னா ஏதாவது பண்ணி வெளியே வந்துருங்க. நைட்டு ஃபுல்லா காஃபி குடிச்சு, புக் படிச்சு, டிவி பார்த்து அது இது எப்படி அது 2, 3 நாள் அப்படிதான் இருக்கும். அப்புறம் நார்மல் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே கைஸ். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரீலாப்ஸோட அந்த ஒரு எலும்புக்கூடு மாரி. ரீலாப்ஸ் வந்து எப்படி எலும்புக்கூடுனோட ஒரு அதோட அனாட்டமி, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு. ஸோ உங்க எமோஷன்ஸ், தாட். ஸோ எப்பவுமே நீங்க உங்க தாட் இல்லைன்னு நினைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க தாட்ஸே கிடையாது. உங்க எமோஷன்ஸும் இல்ல. எமோஷன்ஸ் ஜஸ்ட் ஃபீல் பண்றீங்க உடம்புல அவ்வளவுதான். ஸோ வந்து இந்த மாரி எமோஷன்ஸ் நான் அத எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் உங்களோட லோவர் செல்ஃப், உங்களோட கில்ட், உங்களோட ஷேம். ஸோ டிசைர்ல தான் ரீலாப்ஸ் ஆகுறது. இந்த ஆப்பத்தி, கிரீஃப். ஸோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க மேல போறீங்களோ, அந்த அளவு உங்களுக்கு குட்டா ஃபீல் ஆகும். ஸோ நீங்க ரோவர் ஸ்டேட் ஆஃப் எமோஷன்ல இருந்தா மேல 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 ஏறி போங்க. அது எப்படி சார் நான் ஒன்னொன்னா மேல ஏறி போவேன்? ஓகே நான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு டிசைர் இருக்கு, லஸ்ட் இருக்கு. எனக்கு இந்த பொண்ணு கூட இல்ல அந்த இது கூட டிசைர் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா நேரா உட்கார்றேன். உட்கார்ந்துட்டு லெட் இட் பி, லெட் இட் கோ. ஸோ இப்படி பண்ணும்போது அந்த டிசைர் போயிடும். ஸோ அது டிசைர் போன அப்புறம் ஆங்கரில் போகும். ஆங்கர் எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், அதாவது கேமில் லெவலப் பண்ணுற மாதிரி டிசைர்லேருந்து ஆங்கர் கூட போகலாம். ஸோ எனக்கு ஹார்னியா இருக்கு, அர்ஜா இருக்கு, எனக்கு இது இருக்கக்கூடாது, நான் ஜிம்முக்கு போய் எவ்வளோ பைசப் தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கி, எவ்வளோ டெட் லிஃப்ட் தூக்க முடியுமோ தூக்கி, அப்புறம் அந்த டிசைர்லேருந்து ஆங்கருக்கு போகும். ஆங்கர் போயிட்டா ஓகே நான் ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து ப்ரைடு அதுக்கு இதுக்கு மேலே இருக்க எமோஷன். ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படி. ஸோ ப்ரைட்லேருந்து கரேஜ் தான் டேர்னிங் பாயிண்ட். கரேஜ்லேருந்து தான் நீங்கள் அடுத்து ஹையர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸில் போவீங்க. கரேஜ் வந்து ஓகே ஓகே நான் குட்டாக ஃபீல் பண்ணுறேன், இன்னும் நான் ஹை கான்ஷியஸாக ஃபீல் பண்ணணும். அப்புறம் ஜாய், ஓகே நான் ஒன்றா ஃபீல் பண்ணுறேன், மெடிடேட் பண்ணுறேன். அப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக நீங்கள் தாண்டி 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 போக போக தான் அந்த ஹையர் ஸ்டேட்டில் போக முடியும். ஸோ எல்லாமே அதாவது ஹெவனும் ஹெல்லும் வந்து நம்ம வானத்துலேயும் இல்லை நரகத்துலேயும் அதெல்லாம் பாதளத்துலேயும் இல்லை, நம்ம மைண்ட் ஸ்டேட் தான், நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ப்ரீத் அவுட் லெட் கோ பண்ணி மேலே மேலே போயிட்டே இருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டர்னல் ஸ்டேட்டை பார்த்துட்டோம், நம்ம மைண்டை எப்படி நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் பார்க்க போகிறோம், அதாவது வெளியே இருக்க விஷயங்கள். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம சுற்றுச்சூழல், நைட் கிளப், பப், ஜிம், ட்ரக்ஸ் பண்ணுற இடம், இல்லை குடிக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு ஜிம் வந்து ரொம்ப நல்லது. மற்ற இடங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் போகாமலே இருந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு நைட் கிளப்பில் போய் இருந்துட்டு ஓகே நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னா அது எப்படி, அந்த மாதிரி என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலே நீங்கள் போகாதீங்க. அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப். ஏன்னா அங்கே போனாலே திருப்பி அது லஸ்ட்டில் தான் நம்மளை கொண்டு போய் விடுது. ஸோ நீங்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகணும், போகாதீங்க. ஸோ வந்து டிவைசஸ்னால் இப்போ நீங்கள் ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க, டிக்டாக், டிண்டர், யூடியூப், அப்புறம் ரெடிட், வேறு என்ன, வேறு ட்விட்டர், அவ்வளோதான். ட்விட்டர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது
உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் கோர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து பாப்பப் ஆயிரும். டக்குன்னு ஏதாவது ஒரு பொண்ணு அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? யூடியூப் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பண்ணாது. ஆனால் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய ஈஸியாக அதை ப்ரமோட் பண்ணுது. நீங்களே அதை பண்ணாட்டாலும் அது உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க, எல்லாத்தையுமே. உங்களுக்கு இந்த லைஃப் சீரியஸாக வேணுமா? ஸோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பாருங்கள், யூடியூப்பில் என்னோட சேனல் பாருங்கள், என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாரையும் பாருங்கள். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனை ரொம்ப குறைச்சிரும், உங்களை எல்லாத்தையும் குறைச்சிரும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லென்த்தாக இருக்க வீடியோஸ் பாருங்கள். அதான் உங்கள் பிரெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதை நீங்கள் கற்றுக்குவீங்க. நீங்கள் நான் ஷார்ட்ஸில் நிறைய கற்றுக்குவேன் இல்லை, உங்கள் அட்டென்ஷன் ஸ்பேனே குறைச்சிரும். ஒரு புக்கை விட நீங்கள் ஒரு ஷார்ட்ஸில் கற்றுக்க போகிறீங்க? வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு புக்கு படிக்கிற எபிலிட்டியே போயிடும். ஸோ இப்போ நம்ம இன்டர்னலையும் பார்த்துட்டோம், எக்ஸ்டர்னலையும் பார்த்துட்டோம். ஸோ எப்போ எது சொதப்புனாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அந்த ஃபீலிங்கோடயே இருங்க. உடம்பை ஃபீல் பண்ணுங்கள், பாடியை ஃபீல் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த எமோஷன் பாடியை விட்டு போயிடும். ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த கோர்ஸ். இவ்வளோ நேரம் இருந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஸோ உண்மையிலே இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் பிரம்மச்சாரி பாத்தில் வந்து ரொம்ப என்னோட எல்லா பெஸ்ட் விஷஸ், ஆல் த பெஸ்ட். இதை ப்ராக்டிஸாக பண்ணுங்கள். சொல்லியிருக்க எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதிர்பார்க்க எல்லா ரிசல்ட்ஸுமே அதை சுற்றி இருக்க எல்லாமே இந்த ரீலாப்ஸ் அடித்து நொறுக்கிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஹையர் செல்ஃபாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ இது கோர்ஸே நோஃபேப் கோர்ஸ் தான். நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், நோஃபேப்புங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி. நீங்கள் இதை எதுக்கு பண்ணுறீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ். நீங்கள் ஜிம் அந்த மாதிரி இதை ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் ஆக்கணும். ஆனால் நீங்கள் அதை எந்த அளவுக்கு அதை நீங்கள் மறந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஜஸ்ட் செட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை இடத்துல வச்சுட்டு நீங்கள் அதை மறந்துடுங்க. ஓகே, லைஃப்பில் இதுவும் ஒரு பங்கு. நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னா, இதுதான்னு அவங்க லைஃப் கோல்ஸ் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஹையர் செல்ஃபாக மாறுங்க. ஸோ இது பர்சனலாக நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ என்னோட நோஃபேப்புக்கு ஒரு சக்ஸஸ் என்னென்னா, நான் வந்து அப்போ நினைப்பேன், நான் 100% நான் வந்து என்னோட பொட்டன்ஷியலை நான் யூஸ் பண்ணுறேன்னா இல்லை. அதனால தான் நான் ரிலாப்ஸ் பண்ணுறேன். ஸோ அது நீங்கள் நான் ஞாபகம் வச்சுக்க ஒன்று வேண்டிய ஒன்று. ஸோ நீங்கள் உங்களோட 100% எஃபர்ட்டை நீங்கள் உலகத்தில் நீங்கள் எல்லா வகையிலையும் கொண்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீலாப்ஸ் ஒரு விஷயமாகவே இருக்காது. ஏன்னா எனர்ஜியெல்லாம் அதுலேயே போயிட்டு அப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களோட பெஸ்ட் வெர்ஷன், அவங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அது இதுன்னு எல்லாமே இருக்கும். ஸோ ரீலாப்ஸுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. ஓகே கைஸ், இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருக்குன்னா என்னோட இமெயிலை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட்.